ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸ்லாம் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க நேற்று. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காப்பி எப்போ ப்ரோ அப்ளை பண்ணுறேன்னு லாஸ்ட் டேட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான கிரேட் ஷீட்டு, கன்சல்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ முக்கியமாக WH13 உங்களுக்கு வந்துருக்குன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ WH1 வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது போக நேற்று ரிசல்ட் செக் பண்ணுறப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கோடு 2 தடவை வந்துருந்துச்சு. அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸ்லாம் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6 o'clock கரெக்டாக உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் வந்து ரிசல்ட் போர்ட்டலில் தான் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ரிசல்ட் இன்னும் பார்க்கவே முடியல. ஏன்னா வந்து வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சர்வர் டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பாசிட்டிவாக செக் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தை உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துடலாம். ஒரு சில பேர் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்பயுமே வந்து இன்வாலிட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு சொன்னீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டும் பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ காப்பி இருந்தால் தான் உங்களால் ரீவேல்யூஷன் பண்ண முடியும். ரிவ்யூ பண்ண போகிறீங்கன்னா உங்ககிட்ட ரீவேல்யூஷன் இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டேரெக்டாக நம்மளால் ரீவேல்யூஷன் போக முடியாது. ஸோ ஏப்ரல் மே 2025 எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி, பிஜி, பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரொசீஜர் ஃபார் அப்டைனிங் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு செப்டம்பர் 1 5 PM போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் காலேஜ் கூடி உங்கள் பிரின்சிபல் கூடி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஒரு சில காலேஜஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ காப்பியை நீங்கள் மேனுவலாக வந்து ஜோனல் ஆஃபீஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 5 பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டு தான் ரீவேல்யூஷன் பண்ண முடியும். அதை தான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று, WH13 வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது WH13 வந்துச்சுன்னா என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் பே பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் WH13 வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதனால தான் ரிசல்ட்ஸே இப்போ டிலே ஆகி வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9th பாயிண்டில் உங்களுக்கு வந்து 28th ஆகஸ்ட்டுக்கு உள்ள, அதாவது 28th ஆகஸ்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபோட்டோ காப்பி ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா உங்களால் வந்து இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் காலேஜஸ்லேருந்து பண்ணலை அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் இது பண்ணாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியும் உங்களால் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் செமஸ்டர் அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரேட் ஷீட்டு, கன்சல்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து தனியாக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, இப்போ வந்து இதிலே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த ஏப்ரல் மே 2025 ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது ஃபோட்டோ காப்பி வாங்கி ரீவேல்யூஷன் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ரீவேல்யூஷன் ட்ரை பண்ணல, இப்போ எனக்கு வந்த மார்க்ஸ்லேயே நான் வந்து நல்ல மார்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் கிரேட் ஷீட்டு, கன்சல்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15th செப்டம்பருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் காலேஜுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் WH1 வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. WH1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கொயரி போயிருந்தீங்க, மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்கங்கிற சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து எல்லா சப்ஜெக்ட் அரியர் விழுமா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நான் ஒரு சில பேர்ட்ட கேட்டப்போ அவங்களுக்கு என்கொயரியில் ஒரு சப்ஜெக்ட் தான் அரியர் விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே WH1 வந்திருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் WH1 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறப்போ அந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அரியர் விழுற சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு என்கொயரியில் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லைனா வந்து மோஸ்ட்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வந்து எல்லா சப்ஜெக்ட் எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்கொயரி போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு WH1 எதனால் வந்துச்சுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மோஸ்ட்லி நீங்கள் கலர் ஸ்டிக் பென்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட்னர் இல்லை ஏதாச்சும் வந்து ஸ்மால் அதை மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். நம்மளே ஆல்ரெடி மால் ப்ராக்டிஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள் என்னன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நிறைய பேருக்கு ரிசல்ட் செக் பண்ணுறதால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்னென்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 6th செமஸ்டரோட ரிசல்ட் பார்க்குறப்போ இந்த CCS 370 இது வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு இதுலையும் பார்க்குறப்போ CCS 333 இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கா இல்லை வேறு சப்ஜெக்ட் இப்போலாம் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹால் டிக்கெட் வச்சு செக் பண்ணுறப்போ அவங்களுக்கு மொத்தமே 9 சப்ஜெக்ட் தான், ஆனால் 10 சப்ஜெக்டாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 2024 இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கரெக்டாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒரு சில அந்த மாதிரி வந்து எலக்டிவ் பேப்பர்ஸ் மாதிரி இருக்கிறது தான் வந்திருக்க மாதிரி தெரியுது.
அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக செக் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். ஏன்னா கேப்சா காட்டலை நேற்றுமே. ஸோ இப்போயுமே ஒரு சில பேர் காட்டாதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். அந்த கேப்சா பொறுத்த வரைக்கும் நான் நேற்று நைட் ஒரு 3 மணிக்கே சொல்லியிருப்பேன். நம்ம இதில் வந்து மெசேஜ் போட்டிருப்பேன். அதாவது கேப்சா லோட் ஆக தான் லேட் ஆகுது, அது வராமல் இல்லை. ஸோ சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வாலிட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தா தான் அப்படி வரும். ஆனால் சர்வர் இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால கூட அப்படி வரலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எல்லாரும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரை பண்ணுறனால இப்படி இருக்கும். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டை பார்க்க முடியும். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி எரர் வந்துட்டே இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களோட இது வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஏன்னா எல்லாரும் ரிசல்ட் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் ஜாம் வந்து டவுன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோ காப்பி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் செமஸ்டர் அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுற ரைட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அஃபீஷியலாக அப்டேட்ஸ் ஒன்றே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.